ஸ்வீட் ஆர்ட் ரியோ சாரோடைய படம். இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஜோ படம் பார்த்துட்டு உங்களுக்கு ஜோ படம் பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து பாருங்க. அண்ட் ட்ரைலர் பார்த்துட்டு ஓகே படம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு யோசிச்சிங்கனாலும் படத்தை வந்து பாருங்க. என்ன இந்த படம் வந்து லைட்டாக வந்து டாடா அண்ட் பேச்சுலர் அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். பட் படத்தோட கோர் வந்து டிஃப்ரெண்ட். அண்ட் அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்டர்வலுக்கு அப்புறமே வந்து உங்களுக்கு படம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். படத்தில் மைனஸ் இல்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மைனஸ் இருக்குன்னு சொல்லுவேன். படம் வந்து ரொம்ப லேகாக இருக்குது. இந்த ஸ்லோவாக போகிறது வந்து நமக்கு ரொம்ப ஒரு வெறுப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour 1.5 hours கிட்ட படம் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் லைட்டாக வெறுப்பு. அண்ட் அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃப்ல இருந்து உங்களுக்கு படம் வந்து ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. கிளைமேக்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. யுவன் சார் தான் படத்துக்கு ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் அவரோட மியூசிக் வந்து அவர் படத்துக்கு வந்து ரொம்ப நல்லா கொடுத்துருக்காரு. தேட்டரில் அது ஒரு நல்ல வைப் மெட்டீரியலாக இருந்தது. இதை தாண்டி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா ஹீரோயின் நல்லா பண்ணியிருந்தாங்க. டிராகன் படத்தில் கொஞ்சம் ஒரு சின்ன போர்ஷன் தான் பண்ணாங்க. பட் இந்த படத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. நல்ல ஒரு ரோல் வந்து பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கும். வேற என்ன சொல்றது, ரேட்டிங்கை பொறுத்தவரை இந்த படத்துக்கு நான் 4/5 வந்து கொடுப்பேன். கொஞ்சம் லேக் இல்லாமல் இருந்தது, கொஞ்சம் ஸ்லோவாக இல்லாமல் இருந்தால் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கலாம். கான்செப்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. 2K கிட்ஸுக்கு அண்ட் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸுக்கு படம் வந்து ரொம்ப கனெக்ட் ஆகும். 18+ கண்டென்ட்லாம் கிடையாது. ஸோ எந்த விதமான ஆடியன்ஸாக இருந்தாலும் வந்து பார்க்கலாம். பட் ப்ரிஃபரபிளி 2K கிட்ஸுக்கு படம் வந்து பிடிக்கும்னு சொல்லுவேன். ஆமா, லவ் ஸ்டோரி எல்லா படத்துலயும் இருக்கு. அதே லவ் ஸ்டோரி அதே பேட்டர்ல தான் எடுக்கிறாங்க. பட் கொஞ்சம் லைட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டா அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் சின்னதா கொண்டு வந்திருக்காங்க. பட் படம் ரொம்ப பிளைனா இருக்க மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பிளைனா இருக்க மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல தான் கொஞ்சம் உங்களுக்கு எங்கேஜிங்கா போகும். நல்ல ஒரு எண்டிங்ல வந்து இருக்கும். கிளைமேக்ஸ்ல சொன்ன கான்செப்ட், அந்த பிரெக்னன்சிக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ், பிரெக்னன்சி வந்து விமென்ஸ் வந்து எப்படி பாக்குறாங்க அப்படின்றதெல்லாம் காமிச்சது ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா ஒர்க் அவுட் ஆயிருது. ரியோ வந்து நம்ம கொஞ்சம் புதுசா டிஃப்ரெண்டா பாக்குற மாதிரி ஒரு ரகட் லுக்ல ரகட் ஸ்டைல் வந்து பார்ப்போம். இல்ல கொஞ்சம் லுக்கான ஜோ படத்துல வரா மாதிரி கொஞ்சம் லைட்டா அதே மாதிரியான அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் அந்த ஒரு இது மட்டும் கொஞ்சம் இருக்கலாம். பட் அதை தாண்டி உங்களுக்கு கேரக்டர் வந்து ரொம்ப கேரக்டரைசேஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட். ஸ்க்ரீன் பிளே வந்து அதான் சொல்றேன், ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாகவும் லேகாகவும் இருக்கு. அதை கொஞ்சம் லைட்டா மாத்திருக்கலாம். இல்ல ஜோ படத்துல வரா மாதிரியான ஒரு எப்படி சொல்றது லவ் போர்ஷன்ஸ் வந்து வரும். உங்களுக்கு ரியோ வந்து ரீசெண்டா அந்த படத்துல பாத்தீங்க அப்படின்றதுனால நீங்க அதை வந்து எக்ஸாம்பிளா காமிக்கிறீங்க. பட் டிஃப்ரெண்டா தான் இருக்கு படம். நல்லா இருக்குண்ணா, ஃபேமிலியா பார்க்கலாம். அடல்ட் இருக்கு, அடல்ட் வந்து ஃபேமிலி ரசிக்க முடியாது, முகம் சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. நல்லா தான் யுவன் சங்கர் ராஜா சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் படம்ன்றதுனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எஃபெக்ட் போட்டிருக்காரு. நல்லா இருக்கு. ஜோ படம் மாதிரி இல்ல, ஜோவோட கொஞ்சம் டவுன் தான். பட் வைஸ் கண்டென்ட் வேற மாதிரி இல்ல. ஜோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லேக்லாம் எதுவும் இல்லைண்ணா. அந்த மாதிரி யாருன்னா சொன்னா நம்பாதீங்க. இன்ஃப்ளூயன்சஸ் நல்லா நடிச்சிருக்காரு. ஜோ படத்தோட கொஞ்சம் பெட்டர் ஆக்டிங் தான் இதுல. நல்லா தான் போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக பொறுமையாக போச்சு. செகண்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு. யுவன் சூப்பராக இருந்துச்சு. அதான் பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. ரியோ சூப்பராக போயிடலாம். வேற லெவல் சூப்பராக பண்ணிட்டாங்க. அப்படிலாம் இல்லை ப்ரோ. நல்லா பார்க்கலாம். எல்லாம் காமெடி அவ்வளோவா இல்லை ப்ரோ. படத்தை சென்டிமெண்ட்லாம் அதெல்லாம் பார்க்கலாம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. செம்ம என்டர்டைன்மெண்டா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், கப்பிள்ஸாவும் பார்க்கலாம். மியூசிக் ஓகே ப்ரோ. அதான் ப்ரோ ஆவரேஜா இருந்துச்சு எல்லாமே. ஃபேமிலியோட பார்க்கலாம். இல்ல ப்ரோ அந்த மாதிரிலாம் இல்லை, ஒரு மாதிரி நல்லா போச்சு.